கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல நிற்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அருமையான தெய்வ மனிதர், நல்ல ஒரு தகப்பன், அருமையான பாஸ் மோகன் அவர்களுக்காக இந்த சபைக்கு நான் அடிக்கடி வருவேன். நம்ம இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறாரில் மீட்டிங் புக் பண்ணாங்கன்னா பிரசவம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே நான் டேட் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. உட்காந்து கேட்கணுமே, நாங்கள் சாப்பாடை கொடுத்துட்டே இருக்கோம், எங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தேன்னா நேராக அந்த இடத்துல தான் போய் உட்காந்துருப்பேன். ஏன்னா பாஸ்டரை நேராக பார்க்கலான்ட்டு, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பேன். ஆமாம், ஆனால் அவர் என்னை பார்க்கவே மாட்டார். இன்னைக்கு அவர் கூட நின்று ஊழியம் செய்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். தூத்துக்குடி முழுர ஜெப மாவட்ட முழுர ஜெபத்தை ஆரம்பித்து அவனுடைய கிருபையால் நடத்தினோம், எல்லாரும் சபைகளை இணைத்து. அப்போ வந்த எங்களை அவ்வளோ அருமையாக உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்கள் திருச்சபைக்கு வந்து ஜெபித்தார்கள். அது மாதிரி மேடையில் இருக்கிற அருமையான அண்ணன் ஜிபிஎஸ் அண்ணனுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு ஜெபத்தை உற்சாகப்படுத்தி ஊழியர்களை என்கரேஜ் பண்ணி ரொம்ப அருமையாக நடத்துகிற தெய்வ மனிதர். அதே போல் சாலமோன் அண்ணனுக்காக, இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களுக்காக, ஜான் ஜோசப் பிரதருக்காக, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டருக்காக, அருமையான பாஸ்டருக்காக எல்லாரையும் நான் இயேசு நாமத்தை வாழ்த்துகிறேன். கல்யாண்குமார் பாஸ்டர் சொல்ல வேண்டாம், எங்கே தான் சட்டை எடுக்காரோ தெரியல. இது எங்கள் சொத்து, எங்கள் முத்து. டாக்டர் பிரதர் ஆல்ரின் ஒரு கர்த்தரை துதிக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? கதைன்னு சொன்னால் ஏன் சொல்லணும். கதை தெரியுமா? இந்த எழுப்புதல் வரப்போகுது இல்லை, அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசம். அந்த எழுப்புதல் வந்து சவுத் சைடிலிருந்து, சென்னை விசேஷமாக சவுத் சைட்லேருந்து அந்த மேகம் எழும்பி வரும், அந்த அக்னி வரும்னு சொல்லி பல தரிசனங்கள் தேவ ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சென்னையும் கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நாங்கள் பார்க்குறேன், இப்போ யோசிப்பு ஏற்கனவே தெரிஞ்சது தான், நான் உங்களுக்கு சொல்கிறேனே, சவுத் சைட்லேருந்து இதை சென்னைக்கு கர்த்தர் அனுப்பி தந்த ஊழியக்காரர்களை நீங்கள் பார்த்தீங்களா? எங்கள் ஊர் தூத்துக்குடி. பாவமே போட்டுன்னு உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். டிஜிஎஸ் தினகரன் திருநெல்வேலி மாவட்டம், மோகன் சி அண்ணே தூத்துக்குடி, நம்ம சாம் ஜோபத்தர் அண்ணே எடேன்குடி, எமில் அண்ணே தூத்துக்குடி, சாம் கமலேஷ் அண்ணே தூத்துக்குடி, அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணே தூத்துக்குடி. ஆமாம், போனா போட்டுன்னு உங்களை பலப்படுத்துறதுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். இதில் எலும்பலை அதோடு வச்சு செஞ்சுருவோம், பார்த்துக்கோங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பெரிய எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய சத்தம் தேசத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ரிவைவல். எந்த ஊழியக்காரனை எடுத்தாலும், எந்த திருச்சபை எடுத்தாலும், எந்த தேசத்தை எடுத்தாலும் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எழுப்புதல், எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு சத்தம். எழுப்புதல் அப்படின்னா ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1 அர்ப்பணிப்பு, 2வது அரவணைப்பு, 3வது அற்புதம். 3 காரியம்தான் எழுப்புதலை. அர்ப்பணிப்பு, அரவணைப்பு. இது என் மெசேஜ் இல்லை, சும்மா சொல்கிறேன். அர்ப்பணிப்பு, அரவணைப்பு, அற்புதம். அர்ப்பணிப்பு அப்படின்னா என்ன? எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் 3:15 பார்த்தீர்கள், ஆனால் சூசான் நகரம் கலங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. 3:15. ஆனால் 8:15 போய் பார்ப்பீர்கள், ஆனால் சூசான் நகரம் மிகவும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கொண்டாடியது. ஒரு பெரிய கலக்கம் 3:15. 8:15 ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. எஸ்தரின் புஸ்தகத்தில் 7 விருந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விருந்து. முதல் விருந்து, அகாஸ்வே ராஜா 180 நாள் தேவ சமூகத்தில் பிரபுக்கள் பிரதானிகளை அழைத்து தேசம் எங்கும் அவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை சொல்லும்படியாய் ஒரு விருந்து செய்தான்.
இரண்டாவது 7 நாள் சிங்காரவனத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் செய்த ஒரு விருந்து என்று போடப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வஸ்தி செய்த ஒரு விருந்து என்று இருக்கிறது. நான்காவது எஸ்தர் ராஜாத்திக்காக அகாஸ்வே ராஜா சகல சலக்கரணையையும் கட்டளையிட்டு அவன் ஒரு பெரிய விருந்து செய்தான். ஐந்தாவது எஸ்தர் அகாஸ்வே ராஜாவுக்கு செய்த ஒரு விருந்து. ஆறாவது எஸ்தர் மீண்டும் அகாஸ்வே ராஜாவுக்கு செய்த விருந்து. ஏழாவது பூரிம் என்கிற பண்டிகை என்கிற ஒரு பெரிய எழுப்புதல் விருந்து. அதுதான் ரிவைவல் ஃபீஸ்ட். ஒரு பெரிய பண்டிகை விருந்து. ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த கலக்கம் ஆர்ப்பரிப்பாய் மாறினதுக்கு 3:15 கலக்கம், 8:15 ஆர்ப்பரிப்பு. அப்ப என்ன செய்யணும்? 2:15 போய் பார்க்கணும். என்னது போட்டிருக்கிறது? 2:15 ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் எஸ்தர் ராஜாத்தி வேற ஒன்றையும் கேட்டு வாங்கவில்லை. எஸ்தர் ராஜாத்தி ஏகாய் நியமித்த காரியமே இல்லாமல் அங்க இருக்கிற எல்லா கன்னிகைகளும் அங்க சிங்கார அந்த கன்னிமாட முற்றத்தில் இருக்கிற அறையில தங்களை பரிசுத்தப்படுத்த, தங்களை அலங்கரிக்க, அநேக வெள்ளை போளத்தினாலும் தங்களுடைய அலங்கரிப்புக்கான தேவைகளையும் அநேக ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனா எஸ்தர் ராஜாத்தி மட்டும்தான் ஏகாய் நியமித்தது. ஏகாய் என்றால் ஆவியானவருக்கு அடையாளம். ஆமென். ஆவியானவருக்கு தான் தெரியும் ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னை விட்டு கொடுத்தால், அர்ப்பணித்தால். அவ செய்ததே அர்ப்பணிப்பு, விட்டு கொடுத்தால். அதற்கப்புறம் விழுந்து கிடந்தால், அதற்கப்புறம் விண்ணப்பம் பண்ணினால், அதுக்கப்புறம் விடுதலையை தேசத்துக்கு வாங்கி கொடுத்தார். ஃபர்ஸ்டே ஒரு கமிட்மெண்ட் தான். என்னைக்கு ஒரு தேவ பிள்ளைகள் எழுப்புதல் என்று சொன்னாலே அர்ப்பணிப்பு. வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் உங்க எல்லாருக்குமே தெரியும். இவான் ராபர்ட்ஸ் மூலியமா ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்கினார். அவர் யூஸ் பண்ண 3 வார்த்தை. பென் மீ ஓ லார்ட், சேஞ்ச் மீ ஓ லார்ட், யூஸ் மீ ஓ லார்ட். இந்த 3 வார்த்தை தான் மேடையில் நின்று தன்னை இப்படி அர்ப்பணித்து அவர் சொன்ன 3 வார்த்தை வேல்ஸ் தேசத்தையே அசைத்தது. இந்த வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலின் தாக்கத்தை அடைந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டு தான் லூயிஸ் என்கிற ஒரு ஐலாண்டு. இந்த ஐலாண்டில் 2 பாட்டியம்மா இருந்தாங்க. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒரு பாட்டியம்மாவுக்கு காது கேட்காது. ஆனால் லூயிஸ் ஐலாண்டில் எழுப்புதலை தாங்க ஆண்டவர்னு சொல்லி வேல்ஸ் தேசத்தில் கொடுத்தீங்களே எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி தாகத்தோட 4 ஆண்டு இந்த 2 பாட்டியம்மாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44:3 சங்கீதம் 24 முழுவதையும் ஆண்டவர் அந்த 2 பாட்டியம்மாவுக்கு ஒன்று போல காமிக்கிறார். அந்த லூயிஸ் ஐலாண்டில் இருக்கிற ஒரு திருச்சபை, ட்ரெடிஷ்னல் சர்ச். அந்த சர்ச் இருக்கிற டீக்கனா இருந்தவர் டன்கன் கேம்பல் என்கிற ஒரு தேவ மனிதர். அவர் வருவார், 8 to 10 பேர் இருப்பார்கள். வந்து உட்காருவார், நேர ஆர்கன்ல போய் உட்கார்ந்து அப்படி ஒரு பாட்டை, ஒரு காடை பிடிச்சி ஒரு ஹம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஜெபம் பண்ணுவார். வேதத்தை எடுத்து ஒரு வேத புஸ்தகத்தின் வார்த்தையை வாசிப்பார். ஒரு ஜெபம் பண்ணி அதை லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆமென் சொல்லிட்டு போயிடுவார். மேக்சிமம் 20 minutes. இதுதான் அந்த திருச்சபையில தினந்தோறும் நடக்கிறது. என்னைக்காவது ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் வருவார்கள். அன்னைக்கு நடந்த சம்பவம், இந்த பாட்டியம்மா 2 பேருக்கும் கர்த்தர் கொடுத்த தரிசனம். இந்த சபையே நிரம்பி வழிந்து ரோடெல்லாம் டிராபிக் ஆகி அநேக காரில் அங்கங்க நிற்கிறதையும் சபை மக்கள் நிரம்பி வழிகிறதையும் கண்களால் தரிசனத்தை பார்க்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம் இந்த 2 பாட்டியம்மாவுக்கும். ஏன் ஐலாண்டில் எழுப்புதல் வரப்போது ஆண்டவரே, அழுது அழுது ஜெபிக்கிறார்கள். நேரா டன்கன் கேம்பல் உள்ள நுழைஞ்சார். சபைக்குள்ள வந்து நேர காடை பிடித்து ஹிம் பண்ணி பாடுற மனிதன் நேர பைபிளை தூக்கினார். பைபிளை தூக்கிட்டு அவர் வாசிக்க கண்களில் ஏறெடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம் 24. யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய சமூகத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் பொய்யாய் ஆணையிடாதவனுமே என்ற வார்த்தையை கேட்ட உடனே டன்கன் கேம்பல் வேதத்தை வச்சுட்டு முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அழ ஆரம்பித்தார். வேற ஒன்றும் செய்யலை, பிரசங்கம் பண்ணலை, பாடலை, ஆராதிக்கலை. அவர்
ஜெபிக்கல, ஜஸ்ட் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்து அழுதார். நான் பாவி ஆண்டவரே, நான் இன்னும் சரியில்லைன்னு தன்னை கையை உயர்த்தி ஒப்பு கொடுக்க சபைக்குள்ள இருந்த 9 பேர் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். 9 பேர் பரிசுத்த ஆவியானவர் தொட, ரோட்ல நடந்து போய் கொண்டிருந்தவர்களை ஆவியானவர் கவி பிடித்தார். எல்லா கார் அங்கங்க நிறுத்தப்பட்டது. அந்த 2 பாட்டியம்மா பார்த்த தரிசனத்தின்படியே அந்த முழு தேசமும் அன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். அர்ப்பணிப்பு. 2வது சொன்ன அரவணைப்பு. அப்படின்னா என்ன? ஐக்கியம், ஃபெலோஷிப். வித்தவுட் ஃபெலோஷிப் நோ ரிவைவல். இதான் ஃபெலோஷிப். தகப்பன்மாரெல்லாம் எங்களை கூட்டு வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்க பாருங்க. சுவிசேஷகர்கள், ஊழியர்கள், வார்ஷிப் லீடர், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகளை இணைச்சு ஒரு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறார். இதுதாங்க ரிவைவல், இதுதான் எழுப்புதல், அரவணைப்பு, ஐக்கியம். ஆமென் சொல்லுங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு 3 மாதம் டிராவல் பண்ணி 3 நாள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய காரியங்களின் கிரியைகளை செய்யும்படி ஆண்டவர் சொன்னதை தன் மனதில் வைத்து பிறரிடத்தில் வெளிப்படுத்தாம, ஆனா சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு போய் தன்னோடு கூட அழைத்து கொண்டு போன மிருகமே இல்லாமல் வேற மிருகம் இல்லை, ஒரு ஃபெல்லோஷிப். அவன் எழும்பி உடனே பட்டணத்தை, நகரத்தை பரிசோதனை பண்ணுகிறதற்கு, வேவு பார்க்கிறதற்கு, அலங்கை இடிக்கப்பட்டிருக்கிறதையும் வாசல் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறதையும் வேவு பார்க்கிறதுக்கு தனியா போல சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு தான் போனான். திஸ் இஸ் கால்டு ஃபெல்லோஷிப். இதுதான் ஐக்கியம். ஆமென். ஒண்டியா விழுகிறவனுக்கு சத்தமா சொல்லுங்க. அதை மட்டும் என் மெது ஐயோ அல்ல ஐயோ அப்படின்ற வேண்டியதானே. ஒருவனாய் படுத்திருந்தால் சூடு உண்டாகுமா? முப்பரிநூல் அறுபடாது. ஆமென் சொல்லுங்களேன். முப்பரிநூல் அறுபடாது. பேதுருவின் படகை நிரப்பின உடனேயே சைகை காட்டி தன் சிநேகிதர்களை கூப்பிட்டு அவன் படகில் இருக்கிற மீனை அடுத்த படகுக்கு ஷிஃப்ட் பண்ணுவான்னா இதுதான் ஐக்கியம். கைத்தட்டிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐக்கியம். தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு போய் ராஜாவினிடத்துல தவணை கேட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸா ஜெபிச்சான். கூடி ஐக்கியம், அரவணைப்பு, ஐக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். வெலிங்டன் என்கிற ஒரு இடத்துல ஏர்போர்ட் ரிவைவல் என்று நடந்தது. ஆமா, ஜான் ஹில் பேட்ரிக்ஸ், ஸ்டீவன் ஹில், லிண்டன் கூலி, ஒரு சுவிசேஷகர், ஒரு பாஸ்டர், ஒரு எவாஞ்சலிஸ்ட், 3 பேரை இணைச்சி அன்னைக்கு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். ஐக்கியம், ஐக்கியம். ஸ்டீவன் ஸ்டார்டர் என்கிற ஒரு பாஸ்டரும் டாட் பென்ட்லி என்கிற ஒரு சுவிசேஷகரையும் கர்த்தர் இணைத்து காட் சேனல்ல, ட்ரினிட்டி நெட்வொர்க்ல ஏறக்குறைய ஒரு 3 மாதத்துக்கு மேல தொடர் லைவ் ப்ரோக்ராம். அந்த 3 மாதத்தில் 29 பேரை மரித்தோர்களை உயிரோடு எழுப்ப பண்ணினார்கள். ஆனால் அந்த ரிவைவல் அப்படியே நின்று விட்டது. ஏன்னு பார்த்தா, அந்த டாட் பென்ட்லி என்கிற ஊழியக்காரர் உடல் முழுவதும் பச்சை குத்தி தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணி வேற திருமணம் முடித்து எனக்கு வேற தரிசனம் என்று பிரிந்து போனதுனால, வஸ்தி ஒரு விருந்து செய்தான்னு சொன்னனே, அது எப்படின்னா இப்படி ஐக்கியத்திலிருந்து பிரிஞ்சு போற ஒரு ஆவி, லோத்தின் ஆவி பிரிந்து போகிற ஒரு ஆவி. வஸ்தி ஒரு பெரிய இடத்துல ஒரு விருந்து பண்றா, என்ட்ரன்ஸ்ல ஒரு போர்டு போட்டிருக்கிறா, ஜென்ஸ் நாட் அலவுட், அங்க யாரும் உள்ள வரக்கூடாது. இன்னொரு போர்டு இருந்துச்சு, யார் தெரியுமா? கிங் ஆல்சோ நாட் அலவுட். ராஜாவுக்கும் இடம் இல்லை, அங்க இருக்கிற ஆட்களுக்கும் இடம் இல்லை. ராஜா சிங்காரவனமாகிய சபையில சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் திராட்சரசத்தை சந்தோஷமா பரிமாறிக்கிட்டு இருக்கா. ஆனா வஸ்தி மட்டும் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு தனியா ஒரு விருந்து காட்டுறா. இங்க ஐக்கியப்படும் போது இங்க சேர்ந்து கொள்ளாம தன்னை காட்டணும் என்கிற ஏதாவது ஒரு சபையோ ஊழியமோ போனா அது எழுப்புதலின் சபை அல்ல, அது வஸ்தியின் விருந்து. தன்னையும் தன் ஊழியத்தையும் காட்டும்படி செயல்படுகிறது, அதுல எழுப்புதல் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. 3வது சொன்னேன், அற்புத காட்சி. அற்புதம், அற்புதம், அக்கினி ஜுவாலை, அற்புத காட்சி. யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. மோசே அக்கினி ஜுவாலையை பார்த்தான். பார்த்த உடனே 4 காரியம் சம்பவித்தது. 1, அவனை ஈர்த்தது, ஈர்க்கும். அக்கினி ஜுவாலை அற்புத காட்சி ஈர்க்கும்.
இரண்டாவது பரிசுத்தமாக்கும், மூன்றாவது நிரூபிக்கும், நான்காவது உருவாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஈர்க்கும். அந்த அக்கினி ஜுவாலை ஏன் இன்னும் இப்படி எரியாம அதெல்லாம் அவிஞ்சு போகாம சுட்டரிக்கப்படாம இருக்குன்னு எட்டி போய் பார்த்தான். அற்புத காட்சி அக்கினி ஜுவாலை. நீங்க அக்கினி ஜுவாலையா ஊழியக்காரர்களும் நீங்களும் மாறுவீர்களானால் உங்களை பார்த்து இந்த தேசம் பக்கத்துல வந்து கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஈர்க்கும். என்ன செய்யும்? ஈர்க்கும். இரண்டாவது பரிசுத்தமாக்கும். பக்கத்துல போகிறான், சத்தம் கேட்கும், உன் பாதரட்சியின் வார அவிழ்த்து போடு, உன் பாதரட்சியின் கழற்றி போடு. பரிசுத்தமாக்குறது அக்கினி ஜுவாலை. நீ அக்கினி ஜுவாலையா இருந்தா நீ பரிசுத்தமாகுங்கிற சொல்றதை விட நம்ம ஜீவியமே மற்றவர்களை பரிசுத்தப்படுத்தணும். ஜான் வெஸ்லி பிரசங்கம் பண்ணல, ஒரு பெரிய ஃபேக்டரியை திறக்கிறதுக்கு உள்ள நுழைஞ்சார். 1000 பேர் உட்கார்ந்து ஜான் வெஸ்லியை பார்த்து அழுதான். அவர் பிரசங்கம் பண்ணலடி பாவி, நீ பரிசுத்தமாக பிரசங்கம் பண்ணல. ஜஸ்ட் நின்னாரு. 1000 பேர் இப்படி இப்படி திரும்பி பார்த்தாரு. 1000 பேரும் அழுதான். 1000 பேரும் கண்ணீர் விட்டு ஒப்பு கொடுத்தான் பாவின்னு சொல்லி. நீங்க அக்கினி ஜுவாலையா நம்ம இருந்தா மற்றவர்களை பரிசுத்தமாக்குகிறவர்களாக இருப்போம். ஆமே. இரண்டாவது அக்கினி ஜுவாலை நிரூபிக்கும். என்ன செய்யும்? 3 பேரை உள்ள போட்டாச்சு. 3 பேரை உள்ள போட்டேன். அங்க ராஜா சொல்றாரு, 4வதா ஒரு ஆள் உலாவிக்கிட்டு இருக்கிறாருன்னு. ராஜாவுக்கு 4வது தான் தெரியும், நம்ம ஆளுக்கு தான், நமக்கு தான் தெரியும். அவர் 4th பர்சன்ல, எப்பயுமே அவர் 1st பர்சன். மெதுவா சொல்லுங்க, எனக்கு கேட்டுற போது இல்லதான் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எப்போதுமே முதல் பர்சன் தான். ஆமென் சொல்லுங்க. அக்கினி ஜுவாலை நிரூபிக்கும். என்ன செய்யும்? ராஜா சொல்றார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற இல்லைன்னு எழுதுறான் பாருங்க. இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க கூட இருக்கிற ஆண்டவர் மெய்யான தெய்வம். ஈசாக்க பார்த்து சொன்னாங்க, கேரால் மேய்ப்பரும் அபிமெலேக்கரும் இவனோடு கர்த்தர் கூட இருக்கிறாராமே, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, இவனோடு போய் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவோம். 4வது சொல்றது அக்கினி ஜுவாலை அற்புத காட்சி உருவாக்கும். எலியா மேலிருந்து சால்வை விழுது, அக்கினிமயமான ரதமும் குதிரையும் வருது. எலிசா பார்க்குறாரு, என்னடா வேணும் உனக்கு? ரெட்டிப்பான வரம். சால்வை மேலே விழுது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 போட்டிருக்கு. சால்வை அவர் வைராக்கியமாய் உடுத்தி இருக்கிறாராம். பொட்டிச்சு ஓங்கி அடிக்கிறார். அக்கினி ஜுவாலையா இருந்தா அடுத்த ஆளை உருவாக்குகிற ஒரு ஊழியக்காரனா இருப்பாங்க. ஆமே. அடுத்த ஆளை உருவாக்குகிற ஆளா இருப்பாங்க. அக்கினி ஜுவாலையா இருந்தா நான் இருக்க மாட்டாங்க. அடுத்த ஆள் பேசட்டும், அடுத்த ஆள் பிரசவம் பண்ணட்டும், பாடட்டும், ஆராதிக்கட்டும், ஓடட்டும், உழைக்கட்டும், அடுத்த ஆளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அக்கினி ஜுவாலை. அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கம், ஒரே ஒரு பாட்டு பாடலாமாப்பா? ஏ எனக்கெல்லாம் இது தெரியாது, சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். இவங்க தான் இப்படிங்கிறாங்க, ஒன்றும் விளங்க மாட்டேங்க. நமக்கு காடே தெரியாது பாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச காடு சுடுகாடு மட்டும்தான். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உமையே ஆராதிப்பேன். உமையே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. கை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உமையே 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 உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்களேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என்
சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே உம்மையே. அருமையான ஜிபிஎஸ் அண்ணே ஒரு ஜெப குறிப்பு சூப்பராக நடத்தினார்கள். மறக்கிறது மன்னிக்கிறது இல்லை. எனக்கு உடனே அது ஞாபகம் வந்துச்சு. வடச்சீனாவில் ஜோனத்தான் கோஃபோர்த் என்கிற ஒரு மிஷினரி வடச்சீனாவில் ஊழியத்துக்கு போயிருந்தார். எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டே இருக்கிறாரு. ஒரு கதையும் நடக்கலை. உடனே ஒரு நாள் மீட்டிங்கில் ஸ்டேஜில் நிற்கிறாரு. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, உன் பின்னாடி இருக்கிற ஒரு மிஷினரி இருக்கிறான், அவனையே உன்னால் மன்னிக்க முடியல, நீ எழுப்புதலுக்காக என்ன ஜெபம் பண்ணுறேன்ட்டாரான். ஆமாம், உண்மைங்க, சீரியஸா, பொய் நினச்சிங்களா? ஆண்டவர் தான் அப்படி சொல்லிக் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்திலே மனுஷனை மாதிரி மோசமானவன் யாராவது இருக்கானா சொல்லுங்க. என்ன பஸ் பக்கத்துல பஸ்? உலகத்திலே மனுஷனை மாதிரி மோசமானவன் யாராவது இருக்கானா? பட்டு மோசம் நம்ம தான். மனுஷனா யாரு? நம்ம தான். ஆமா. எங்கேயாவது ஊறுகாய் கெட்டு போயிருக்கா? கிடையவே கிடையாது. நீங்க கையை உள்ள விட்டு ஒரு நக்கு நக்குங்க, சோழி முடிஞ்சிடும். இப்ப பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க அவ்வளவு நல்ல ஆளா அப்படின்னு கேளுங்க. கேளுங்க, நீங்க அவ்வளவு நல்ல ஆளா? ஏன் என்னையே பார்க்க? சரி, என்னையாவது பார்த்து கேளுங்க, நீங்க அவ்வளவு நல்ல ஆளான்ட்டு. ஆமா, மனுஷனை மாதிரி மோசம் இல்லை, மோசம் யாருமே கிடையாது. ஆனா ஏசாமி இந்த பாலா போன இந்த நாசமான மனுஷனுக்குள்ளதான் வந்ததுனாலதான் இன்னைக்கு நல்லாவே இருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கிறதுலே ஒஸ்டான ஆள் பாருங்க, ரொம்ப மோசமான ஆள். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் 7 நாள், ஆமா 6 நாள் சரக்கு போட்டுருவேன். ஆனா அவ்வளவு மோசம். ஆனா இந்த மோசமான ஆண்டவர் அறியாத மனுஷனை தான் கர்த்தர் தொட்டாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஐக்கியப்பட, அரவணைப்புக்குள்ள வர, நீங்கள் அர்ப்பணிக்க, அற்புத காட்சியாய் மாறுவீர்களானால் கர்த்தர் உங்களை தான் எழுப்புதலுக்கு பயன்படுத்துவார். ஆமென். பாஸ்டர் தொடர்ந்து பலிபீடம் என்கிற தலைப்பிலேயே பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டுட்டே இருக்கிறேன். காலையில் சர்ச்சுக்கு கிளம்பும்போது லைவை போட்டு விட்டு தான் நான் அப்படியே கிளம்பி பாஸ்டர் சத்தத்தை கேட்டே தான் குளிக்கிறது, ட்ரெஸ் போடுறது எல்லாமே. ஆமாம், அப்படிதான். ஆனால் சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிடணும். பாதி பேர் லைவ்லேயே உட்காந்து வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 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 சோழி ஆகக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. சர்ச்சுக்கு போயிடணும். ஆமென்னு சொல்லுங்க. இது நம்மளை பலப்படுத்துறதுக்கு. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு அந்த லைவ் ப்ரோக்ராம். ஆமென். நமக்கு அப்பப்போ பலன். ஆமென். அதனால அந்த பலிபீடத்தை நான் பிரேக் பண்ண விரும்பலை. இந்த இரவு ஜெபத்திலையும் பலிபீடத்தையே நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா.
அவற்றிலிருந்து நான் ரொம்ப கற்றுக்கொண்டேன். ஆபிரகாம் கட்டின பலிபீடம், ஈசாக்கு பலிபீடம் செப்பனிடப்படுகிறது என்று பல காரியங்களை அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நானும் அந்த பலிபீடத்தையே உங்கள் முன்பாக இந்த இரவு வேளை நான் நிறுத்த விரும்புகிறேன். ஈசாக்கும் ஆதியாகமம் 26:25 அவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி குடும்பத்துக்கு கூடாரம் போட்டு ஜனங்களுக்கு துறவை வெட்டினான் என்ற ஒரு 3 காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமும் 5 இடத்துல பலிபீடம் கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 2 இடத்துல பலி செலுத்தினான், 2 இடத்துல பலிபீடம் கட்டினான் என்று பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 30 to 39 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் அது யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். 850 தீர்க்கதரிசிகள், இவன் ஒருவன் மாத்திரம் தனியாய் நின்று கொண்டிருக்கிறான். 400 ஏசபேல் பந்தியிலே சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள், 450 பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் கர்த்தரை கூப்பிட்டு அவருடைய ஆண்டவரை கூப்பிட்டு பார்க்கிறார்கள். மார்பில் அடித்து ரத்தம் வருகிற வரைக்கும் கூப்பிடுறார்கள், சத்தம் ஒன்றும் இல்லை. மாலையில வந்து அங்கே எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு பலியை சந்து சந்தாக துண்டித்து அங்கே தண்ணியை 3 முறை 4 குடங்கள் ஊற்றி அங்கே கட்டையை அடுக்கி அங்கே பலியை இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். வானத்திலிருந்து அக்னி வந்தது என்ற ஒரு பெரிய பலிபீடம், ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அது அடையாளமாய் அடிக்கடி பிரசங்கிக்கப்படுகிறது. வேதத்தில் பலிபீடம் என்று சொன்னால் வேதத்தில் 4 இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 பலிபீடங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24, 25, 26 இந்த 3 வசனங்களிலும் கல் பலிபீடம், மண் பலிபீடம் என்று 2 பலிபீடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யாத்திராகம் 27 முதல் 2 வசனத்தில் மரத்தினால் செய்யப்பட்டு அது வெண்கல தகட்டினால் மூடப்பட்ட பலிபீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் மொத்தம் 3 பலிபீடங்கள் இருக்கிறது. 1 மண் பலிபீடம், 2வது கல் பலிபீடம், 3வது மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கல தகட்டினால் மூடப்பட்ட பலிபீடம். மண் பலிபீடம் என்றால் நம்முடைய தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. கல் பலிபீடம் அது ஒளிப்படவும் கூடாது, நிர்வாணம் காணப்படவும் கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் தன் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினார். என்ன உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டம் வந்தால், நெருக்கங்கள் என்னை வந்து நெருக்கினாலும் சுயமாய் நான் செயல்பட மாட்டேன். தேவ சமூகத்தில் அதை சாதிக்கும்படி என் முகத்தை கற்பாறையை போல உபத்திரவத்தை தாங்கி பலத்தோட இருக்கிற ஒரு பலிபீடமாய் நான் மாறுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. 3வது வேதம் சொல்லுகிறது மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கல தகட்டினால் மூடப்பட்ட பலிபீடம். மரம் நம்முடைய மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, வெண்கல தகடு கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த மாம்சம் வெளிப்படாம இருக்கணும்னா இந்த வெண்கல தகடாகிய கிருபை தான் நம்மளை அப்பப்ப மூடி 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 பாதுகாக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 3 பலிபீடங்கள் இருக்கிறது. இந்த பலிபீடத்தில் செய்யப்படுகிற 4 காரியங்கள் உண்டு, 5 உண்டு. 5 தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 4 நான் பாயிண்ட் மாத்திரம் சொல்லுகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 37, 38, 39, 43, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். 1 சொல்லப்படுகிறது பலிபீடம் கொல்லப்படுகிற இடம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார், இந்த பலிபீடத்தில் என்ன செய்யப்படுகிறது? கொல்லப்படுகிறது. தினந்தோறும் அடிக்கப்படுகிற இடம், கொல்லப்படுகிற இடம் இந்த பலிபீடம். 2வது இந்த பலிபீடத்தில் என்ன நடக்கிறது? யாத்திராகமம் 24 அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற இடம் இந்த பலிபீடம். கர்த்தரை உயர்த்துகிற இடம் இந்த பலிபீடம். யாத்திரா 29, 37 சொல்லுகிறது, பலிபீடத்தை தொடுகிறவனும் பரிசுத்தமாவான். பலிபீடம் பரிசுத்தம், அதை தொடரவனும் பரிசுத்தம். அப்படியானால் பலிபீடம் நம்மளை பரிசுத்தமாக்குகிற இடம். 4வது சொல்லுகிறது அதே 29, 43 பலிபீடம் என்னை சந்திக்கிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். என்னை சந்திக்கிற கர்த்தர், என்னை சந்திக்கிற இடம். ஆமென். கொல்லப்படுற இடம். 2வது அவருடைய நாமம் மகிமைப்படுற இடம்.
மூணாவது பரிசுத்தமாக்குற இடம். நாலாவது என்னை சந்திப்பார். மோசேயை கர்த்தர் பலிபீடத்தில் சந்திச்சு கோவக்காரனை குணசாலியாக கர்த்தர் மாற்றிட்டார். ஆமாம், இந்த ஆள் ஒரு ஆளை கொன்று அவனே புதைச்சிருக்கான் பாருங்க, ஆளே இல்லாமல். மோசமான பார்ட்டி அந்த ஆள். ஆனால் அந்த ஆளைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாந்த குணமுள்ளவன், இவனை போல வீட்டில் யாரும் உண்மை உண்டா? எப்படி ஆளை பலிபீடம் எப்படி மாற்றிருது பாருங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணுங்க. நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஃபஸ்ட் இயர்லேயே காலேஜுக்கு போகும்போது நல்லா நெத்தி நிறைய பட்டை, கொட்டை, வேஷ்டி, சட்டை, உள்ள கத்தி, எவ்வளோ மோசமான டெரர் பார்ட்டியாக இருந்திருக்கேன் பாரு. என்னை டெய்லி சந்திச்சார் ஒருத்தர். நானும் பலிபீடத்துக்கு போய் நிற்க அவர் என்னை சந்திக்க நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டார் பாரு. ஆமாம், எல்லாமே போயிடுச்சு. ஆமாம், ஆனால் இன்னொன்று, இந்த பலிபீடங்கிறது மரத்தினால் செய்யப்பட்டு, ஆனால் மரம் உள்ளே இருக்கு, வெங்கலம் தான் மூடி நம்மளை பாதுகாக்குது. எங்களுக்கும் கோபம் வரும், ஆனால் வெங்கலம் எங்களை அப்பப்போ மூடுது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பிரசங்கம் பண்ணக்கூடாது, சபையை நடத்தக்கூடாது, ஸ்பீக்கரை உடைப்போம், ட்ராக்ஸ் கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஏன் வெங்கலத்தகட்டினால் மூடி இருக்கோம்னா இதுதான் காரணம். என்ன? அல்லேலூயா, ஆமென். ஏன்? நம்ம அப்பா நம்மளுக்கு கிருபையா இருக்கிறதுனால தான் நம்ம மாம்சம் வெளிப்படாம இருக்கிறது. எங்களுக்கும் கோபம் வரும். ஆமென். வைராக்கிய பாராட்டுவோம் கர்த்தருக்காக. பயப்படுகிற ஜாதி அல்ல இந்த ஜாதி, கிருபையினால மூடி இருக்கிறது. ஆமென். மாம்சம் தெரியாம கிருபையினால அப்பப்பா எப்பா ஒன்றும் செஞ்சிடாதீங்க, கிருபை தந்துருங்க. ஆமாம், நம்ம சர்ச்சில் 80 ரவுடி. ஆமாம், அதில் 40 பேர் வக்கீலுங்கிற போர்வையில் வெள்ளைச்சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு வக்கீல் மாதிரி வந்தாங்க. ஆமாம், நமக்கு தான் யார் ஒரிஜினலு யார் டூப்ளிகேட்டுன்னு தெரியுமே. ஏன்னா நாங்களும் அந்த இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நமக்கு நல்லாவே தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அதனால கதவை பூட்டிட்டு சபையை உள்ளே பூட்டிட்டு உள்ளே உட்காந்து சர்ச்சுக்குள்ளே உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஃபேக்ட்ரியில் இருக்கிறேன். இப்போது எனக்கு ஃபோன் பண்ணுறான் நம்ம பாஸ்டர், அண்ணே சபைக்குள்ளே 80 பேர் இருக்காங்க. ஆமாம், கதவை பூட்டி 3 பூட்டு போட்டுட்டாங்க, அடித்து சோழியை முடிச்சுட்டாங்க, எங்களையும் அடித்து அனுப்பிட்டாங்க. இந்தா வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு போனோம். போகும்போதே காரை ஓட்டிட்டு போகும்போது கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எதுக்கு? அவங்களுக்கு கேட்டேன், எனக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மாம்சம் மரத்தினால் செய்யப்பட்டது, ஆனால் வெண்கல தகடு மூடி இருக்கிறது. ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் நம்மளை சந்தித்து எத்தனை கோவக்காரனை சாந்தமாக கர்த்தர் மாற்றிட்டார். எத்தனை முரட்டாட்டமான ஆளை கர்த்தர் எவ்வளவு மகிமையான ஆளை மாற்றிட்டார். ஆமே, இந்த ஆளா அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆல்ரெடி கிறிஸ்து பிறப்பதுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதுக்கு பின்னு இருக்கு. பார்த்துருக்கீங்களா பைபிளில்? ஆமாம், சொல்லணுமா என்ன சொல்லியிருக்கேன்? அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டதுக்கு முன், ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்ல? நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் போட்டோவை கொஞ்சம் பாருங்கள், உங்களாலேயே பார்க்க முடியாது. ஆனால் சாமி ரட்சித்ததுக்கு அப்புறம் பாருங்கள், அந்த கிருபை அப்படி மகிமை மூடி நம்மளை எவ்வளோ மகிமையாய் கர்த்தர் வைத்திரு. நல்லா கை உயர்த்தி, நல்லா கைகளை உயர்த்தி. ஆமென். நான் ஒரு நாள் பீச்சில் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற பழைய ஃபோட்டோ, காலேஜ் டைமில் சேட்டை பண்ணதை ஃபோட்டோவை ஒரு நாள் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என்னாலேயே என்னை பார்க்கவே முடியல, அவ்வளோ கருணை கொடூரமாக இருந்தேன். ஆமாம், இப்போயும் அப்படி தான் இருக்கீங்களோ? இல்லை, கொஞ்சம் அழகாக இருப்பேன். ஆமாம், கர்த்தருடைய மகிமை. கொடுத்தங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீர்
நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஒளியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஒளியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தா பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. கை உயர்த்தி பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, நான்கு காரியம் சொன்னேன். ஐந்தாவதா ஒரு காரியத்தை தான் இந்த பலிபீடத்தில் நடக்கிற ஒரு காரியம். இதை இரவிலிருந்து விடிய காலம் வரைக்கும் இந்த காரியம் சம்பவிக்கிறது. இந்த இராக்காலம் நாம் விழித்து நிற்கிறோம். இந்த இராக்காலம் விடிய காலம் வரைக்கும் இந்த பலிபீடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில், லேவியரானோடனே பாதி பேர் அது பாதி பைபிளில் ஒட்டியே தான் இருக்கும். ஏன் அதுக்குள்ளெல்லாம் போய் யூட்டர்ன் போடணும்னு நினைப்பீங்க. பல கரெக்டு தானே. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களும், 5ஆம் அதிகாரத்திலையும் அந்த சம்பவத்தின் தழுவின நிழலாட்டமும், 7, 8, 9லையும் அதை ஒட்டினதான அந்த பலிபீடத்தை குறித்ததான ஒரு பெரிய வரைபடம் அங்கே இருக்கிறது. இந்த பலிபீடத்தின் இந்த வரைபடத்தை நான் டக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றாய் நான் உங்களோடு பேச போகிறேன். ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. சாயங்காலத்திலிருந்து விடிய காலம் வரைக்கும் இந்த பலிபீடத்தில் நடந்த ஒரு சம்பவம். விடிய காலத்திற்குள்ள எல்லாம் முடிந்தாக வேண்டும். ஒரு பெரிய ராக்காலத்தில் நம்ம இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அருமையான ஜிபிஎஸ் நம்மளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தார். எழுப்புதல் எழுப்புதல்ங்கிறோம், ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரியத்திற்கு நேராக நம்ம அநேகர் போகிறது இல்லாத. அதைத்தான் ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசுவாராக. பலிபீடம் என்கிற ஒன்றை முன்பாக நிறுத்தி இந்த பலிபீடத்தின் மேலே ஒரு சல்லடையை வைக்கிறார். அந்த சல்லடைக்கு மேலே ஆசாரியன் பலியை சந்து சந்தாக துண்டித்து வைக்கிறான். சர்வாங்க தகன பலியோ, சமாதான பலியோ, குற்ற நிவாரண பலியோ, பாவ நிவாரண பலியோ, இந்த 4 பலிக்கு ஏதாவது ஒரு பலிக்காக அவன் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் கொண்டு வரும்போது ஆசாரியன் அதை பழுதற்றதாய் அதை விசாரித்து அதை சோதித்தறிந்து ஊனமில்லாததாய் அது தேவனுக்கு பிரியமானதாய் என்று சோதித்தறிய வேண்டும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஆமென். உங்கள் எஜமானுக்கு ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு போய் கொடுப்பீர்களோ? உங்க உலக பிரகாரமான எஜமானே அதை பிரியப்பட மாட்டாரே. ஆனா பரமபிதாவாகிய நான் எப்பேற்பட்ட ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் என் கனம் எங்கே? அப்ப தேவ சமூகத்திற்கு பலிபீடத்துக்கு வருகிற பலி சுத்தமானதாய் பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன்.
ஆனா மத்தேயு 23 அதிகாரத்தின் 17, 18, 19 வசனங்களை வாசித்தால், மாயக்காரரே, குருடரே என்று ஆண்டவர் சொல்லி, பலி பெரியதா, பலியை பரிசுத்தப்படுத்துகிற பலிபீடம் முக்கியமா என்று இயேசு ஒரு பெரிய கேள்விக்குறியை வைத்துவிட்டு பலிபீடத்தை குறித்து சத்தியம் பண்ண வேண்டாம் என்கிற காரியத்தை சொல்லி, அந்த பலிபீடத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? மேல ஒரு சல்லடை, அந்த சல்லடையில பலியை கொண்டு வந்து ஆசாரியன் சந்து சந்தாக துண்டித்து வைக்க வேண்டும். துண்டித்து வைத்ததற்கு பின்பாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசாரியன் முற்குரடை எடுத்து அந்த பலியை குத்தி குத்தி திருப்பி போட, இன்னொரு ஆசாரியன் கீழே கட்டையை போட்டு அதில் நெருப்பை, அக்னியை கொண்டு வந்து நிரப்புவான். அது எரிய எரிய சல்லடை வழியாக அந்த பலி சாம்பலாய் கீழே விழும். சாம்பல் விழுந்தவுடனே ஆசாரியன் போய் அந்த பலிபீடத்தின் கீழே இருக்கிற சாம்பலை எடுத்து பலிபீடத்துக்கு பக்கத்தில் கொட்டிவிட்டு, பின்பாக அவன் வேறே வஸ்திரம் தரித்து வேறே ஆடையை அணிந்து மீண்டும் பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பலியை அல்ல, பலிபீடத்தை அல்ல, முற்குரடை அல்ல, நெருப்பை அல்ல, கட்டையை அல்ல, சல்லடையை அல்ல, பலிபீடத்துக்கு பக்கத்தில் கொட்டப்பட்டிருக்கிற அந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் பிரதான ஸ்தலமாய், பரிசுத்த பட்டணமாய், அடைக்கல பட்டணமாய், பட்டணத்துக்கு தூரே இருக்கிற அந்த இளைப்பாறுதலின் சரத்திலே கொண்டு போய் ஆசாரியன் அந்த பலியை, அது சாம்பலாய் மாறின அந்த பலியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆசாரியனுடைய கடமை. இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த பலிபீடத்தில் செய்யப்பட வேண்டும். அது சாயங்காலத்திலிருந்து விடிய காலத்திற்கு முன்பாக, ராக்காலத்துக்கு முன்பாக அந்த பலி சாம்பலாய் மாற வேண்டும். இந்த இரவு ஜெபத்திலையும் தேவ ஆவியானவர் இரவு பகல் முடிந்து அந்த விடிய காலம் வரும்போது நம்மளை எல்லாரும் இந்த இடத்தை விட்டு சாம்பலாய் மாற பண்ணி வெளியே கொண்டு போவோமானால், பிரதான ஆசாரியன் பலிபீடத்தின் பக்கத்தில் இருக்கிற சாம்பலை எடுத்துக் கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலமாய் அடைக்கல பட்டணத்தில் கொண்டு சேர்ப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கரத்துல நம்ம எடுக்கப்பட வேண்டுமானால் 2 காரியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆசாரியன் பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற சாம்பலை கையில் எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளை கையில் எடுக்கணும்னா சாம்பலா மாறணும். 2வது, எடுத்த சாம்பலை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னாலும் நீங்க சாம்பலா மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் நான் உங்களோட வேகமா நான் உங்களோட பேசி நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவியான நம்மோடு இடைப்படுவாராக. முதல்ல தேவை பலி. சொல்லுங்க, பலி. ஆமா, இந்த பலி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சந்து சந்தாக துண்டிக்கப்பட்ட பலியாய் இருக்க வேண்டும். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கிறது. எலியா பலியை சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தில் வைத்தான். சந்து சந்தாக துண்டித்து அப்படியே வைக்கக்கூடாது பலியை பலிபீடத்தின் மீது. வேதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அவன் பலி செலுத்தினான் 4 மிருகங்களை கொண்டு. ஆனால் பறவையோ சந்து சந்தாக துண்டிக்காமல் பலிபீடத்தில் வைத்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பறவையை துண்டிக்காம விட்டதுனால வந்த பலன் என்ன? அந்த பலிபீடத்தில் இருக்கிற பலியை அந்த சந்து சந்தாக துண்டிக்காமல் வைத்தது நிமித்தம் அங்கே ஒரு பெரிய இருள் வந்தது. காரிருள் அவனை மூடியது. நித்திரை அவனுக்கு வந்தது. வானத்திலிருந்து ஆகாயத்து பறவை இறங்கியது. ஒரு சத்தம் கேட்குது, எப்பா உன் தேசத்து, அந்நிய தேசத்தில் உன் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாய் இருப்பார். பலிபீடத்தில் பலி சந்து சந்தாக துண்டிக்கப்படணும். அப்படி துண்டிச்சாதான் அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். பலிபீடத்தில் வைக்க வேண்டிய பலி எப்படி இருக்கணும்? துண்டிக்கணும். துண்டிக்காம வைக்காம விடக்கூடாது, துண்டிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெட்டிடணும். ஆமென், வெட்டிடணும். வெட்டினா கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். ஆமென். இல்லையா? ஆமாம். ரோமர் 2:29 இருதயத்தின் விருத்த சேதனம். கொலோசியர் 2:11 ஆண்டவர் சொல்றார், மாம்ச சிந்தனை நீக்கப்பட்ட ஒரு விருத்த சேதனம். ஆண்டவர் பிலிப்பியர் 3:3 ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறதுல ஒரு விருத்த சேதனம். அப்போஸ்தலர் 7:51 செவியிலையும் உங்கள் கண்களிலும் விருத்த சேதனம். 4 இடத்துல வெட்ட சொல்றார். வெட்டினாத்தான் விருத்த சேதனம்.
மோசேக்கு எதிர்ப்பட்டு அவளுடைய மனைவி எதிர்ப்பட்டால், கர்த்தர் எதிர்ப்பட்டு கொல்ல முயற்சித்தார். ஆனால் மோசேயை கொல்ல விடாதபடிக்கு அவள் மனைவிதான் விருத்த சேதனம் பண்ணினது நிமித்தம் கர்த்தர் விலகி போனார். வெட்ட வேண்டியதை வெட்டலைன்னா பலிபீடத்துக்கு வருகிறதற்கு முன்பாகவே நாம் அடிக்கப்படுவோம், கொல்லப்படுவோம். இந்த மாம்சம் எப்போதும் அடிக்கப்பட்டு வெட்டப்பட்டு சந்து சந்தாக துண்டிக்கப்பட்ட மாம்சமா நம்ம மாறியே ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது மாறலைன்னா இந்த மாம்சத்துல இன்னும் போராட்டம் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பார்த்தீங்களா, 7ஆம் அதிகாரத்தில், நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன், நன்மை செய்கிறது வாசமாக இருந்தாலும் தீமையை செய்து விடுகிறேன், நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன், பாவ பிரமாணத்துக்கு போராடுகிறேன், விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். எனக்குள்ள பாவ பிரமாணமும் இருக்கு, நியாய பிரமாணமும் இருக்கு. பாவ சரீரம் ஒரு பக்கம் போராடுகிறது, இன்னொரு பக்கம் நியாய பிரமாணம் போராடுகிறது. Who will deliver me? யார் இந்த பாவ மாம்ச சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவா? அப்பொழுதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி அங்க பவுல் சொல்றார், ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று. ஹல்லேலூயா. என்னை வெட்ட ஒப்பு கொடுத்துறணும், என்னை துண்டிக்க நான் ஒப்பு கொடுக்கணும் இந்த மாம்சம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் நடக்கிறது காரியம் இல்லை. தினந்தோறும் பலிபீடத்துக்கு போய் தினந்தோறும் இந்த மாம்சத்தை சுட வெட்ட துண்டிக்க அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செய்றீங்களா? தினந்தோறு செய்யணும். ஒரு ஊழியக்காரன் தினந்தோறு செய்யணும். ஒரு தேவ பிள்ளைகள் தினந்தோறு செய்யணும். சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க? வெந்துச்சா வேகலையா, சுற்றுச்சா சுடலையா விளையாண்டுருக்கீங்களா? ஒன்றுமே விளையாடாத மாதிரியே பாக்கியல விளையாண்டுருக்கீங்களே. ஆள் ஒன்று கையை வெந்துருச்சு அப்படிம்பாங்க. பாதி பேர் இப்படி தான் இருக்கும். வேகலான சுட்ட மாதிரி வெட்ட மாதிரி நம்ம காட்டிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ரப 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 அப்படின்னு பரவச நிலைமையில பறந்துடுறீங்க. ஆனா திங்கக்கிழமை அதே மாம்சம் தான் வந்து நிற்கிது. சாட்டர்டே அந்த சோழியை முடிச்சுட்டு தான் உள்ளே கிளம்பியிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை வீட்டில் டிவி ரட்சிக்கப்பட்டிருக்கு? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட டிவிலாம் கை வைத்துங்க பார்க்கலாம். என்ன கல்யாண்குமார் பாஸ்டர் கொஞ்சமாக கை தூக்க சொன்னாங்க, இதுக்கு டோட்டல் கையும் கீழே இறங்கி போயிருக்கு. ஆமென். உங்கள் வீட்டில் டிவி ரட்சிக்கப்பட்டிருக்கணும், செல்ஃபோன் பலிபீடத்துக்கு வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். நம்ம டிவியெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வரலைன்னா நாளை கழித்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் போய் டிவியை ரட்சிப்புகள் நடத்திட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வாங்க, ஞானஸ்தானம் கொடுப்போம். ஆனால் அதுக்கு மட்டும் தெளிப்பு ஞானஸ்தானம் தான். அல்லேலூயா. ஆமென். இங்கே எத்தனை டிவி தேவைப்படுது தெரியுமா? ஆமென். பலிபீடத்துக்கு வந்தால் மாம்சம் துண்டிக்கப்பட்டணும். அல்லேலூயா. இதை இன்னைக்கு என்ன பிரசங்கம் தெரியுமா? யூனிலேட்ரல் பைலேட்ரலா ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க. இங்கிலீஷை பார்த்தா பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒருங்கா டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா? யூனிலேட்ரல் பைலேட்ரலா. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு ஆபிரகாமோடு. உடன்படிக்கை என்ன? 2 பேர் சேர்ந்து செய்யறது. அப்போ ஒரு ஆள் தூங்கிட்டார். யாரு? ஆபிரகாம். ஒரு ஆள் தூங்குனதுனால என்ன ஆயிட்டு? ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை பிரேக் பண்ணாம கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிட்டாராம். எப்பா, நீ தூங்குனதுனால தான் உன் ஜனங்களே 400 வருஷம் அடிமைக்கு போயிட்டாங்க. நீ துண்டிக்காமல் வைக்கிறதுனால தான் ஜனங்களே 400 வருஷம் அடிமையாயிட்டார்கள். நம்ம செய்கிறோம். நம்ம மாம்சம் துண்டிக்கப்படாமல் பலிபீடத்துக்கு போனால் நம்ம குடும்பம் சிறையிருப்பாய் மாறும். நம்முடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் சிறையிருப்புக்கு நேராய் போகும். ஆமென். இந்த மாம்சம் துண்டிக்கப்படணும். அல்லேலூயா. செத்துறணும். ஆமென். ஆமாம். பலிபீடத்துக்கு போகும்போது இந்த மாம்சம் துண்டிக்கப்பட்டே ஆகும். பாஸ்டர் ஆல் நைட் பேருக்கு தூத்துக்குடிக்கு வந்திருந்தாங்க. வண்டர்ஃபுல் மெசேஜ். அப்போ சொன்னாங்க, அநேக மருமகள்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் மாமியாருக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆமாம். சில மாமியாரை வச்சு தான் மருமகளை கர்த்தர் மோல்டு பண்ணுறாரு. அல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பெரிய மாம்சத்தில் ஒரு பெரிய விடுதலை வரணும்னா இது துண்டிக்கப்பட்டிருந்தோம். ஆமென் சொல்லுங்க. இதை சொல்லுவாங்கள்ல, சூடு சோறு
கிறிஸ்தவனுக்கு சொல்றேன். ஐயோ வந்துடக்கூடாது. அப்ப மாம்சனும் துண்டிக்கப்படலை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி யாத்திராம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லாரு, உன் மாம்சத்தை பச்சையாயோ, 8ஆம் வசனத்திலிருந்து, உன் மாம்சத்தை பச்சையாயோ அவிக்கப்பட்டதாகவோ அல்லாதபடி நெருப்புல சுடப்பட்ட மாம்சத்தை புசிப்பீர்களாக. இந்த மாம்சத்தை அதோடு கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை கரையில் கட்டி கொண்டு பாதரட்சி தொடுத்து கொண்டு கையில் தடியை பிடித்து கொண்டு தீவிரமா புசிங்கப்பா அப்படிங்கிறாரு. ஆமா, அப்போ பலிபீடத்துக்கு தான் தீவிரமா போக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாம்சம் பச்சையாவும் இருக்கக்கூடாது, அவிக்கப்பட்டதா இருக்கக்கூடாது. சுடப்பட்ட மாம்சமாய் மாம்சம் துண்டிக்கப்பட்ட மாம்சமாய் பலிபீடத்தின் அக்கினினால் சுடப்பட்ட மாம்சமாய் மாறுவதாக. அல்லேலூயா. மாம்சம் வெட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட என்னை பத்தி இவங்க சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் எழுப்புதல்ல வரவே கூடாது. எழுப்புதல் கால் வச்ச உடனே அடுத்த பஞ்சாயத்தெல்லாம் ஆரம்பிச்சிடும். சீரியஸுங்க. எழுப்புதல் கால் வச்சு பாருங்க, உங்களை இருக்கிறத இல்லாத மாதிரிலாம் டிசைன் பண்ணி பேசுவாங்க. ஆமாம், அப்பயே தெரிஞ்சுக்கணும் நம்ம எழுப்புதாலியா ரிவைவலிஸ்டே நான் தான் அப்படின்னு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ரிவைவலிஸ்ட் எப்போ உங்களுக்கு முத்திரை உங்களை பற்றி ஒரு ஆள் டிசைன் பண்ணிட்டாங்களா, சோழியை முடிச்சிட்டாங்களா, ஓ வச்சு வேற செய்வாங்க. அதெல்லாம் கவலையப்படாதீங்க, நீங்கள் தான் ரிவைவலிஸ்ட். கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க, நல்லா. அல்லேலூயா. ஆமாம், இருக்கிறத இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். கவலையே படக்கூடாது. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொன்னேன். இப்போ 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் மோகன் சீனன் வச்சு நடத்தணும். 15,000 பேர் கூடி ஜெபிச்சோம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அன்னைக்கு கூட சொன்னேன், இந்த 4-way ரோட்டில் போகுது பார்த்தீங்களா, 4-way ரோடு போயிருக்கீங்களா? 4-way ரோட்டில் நீ உண்மையிலே ட்ராவல்லாம் பண்ணுறீங்களா? எனக்கெல்லாம் சென்னைக்கு வந்த உடனே பிரசங்கம் பண்ணிட்டு என்னைக்கு எப்படா தூத்துக்குடிக்கு போவேன்னு இருக்கும். உங்கள் ஊரில் இருந்தாலே பயமாக இருக்குங்க. ஆமாம், இந்த ஊரில் செபம் இல்லைன்னா சோழி முடிஞ்சோம். ஆமாம், அக்னியா மட்டும் மாறலை இந்த ஊரில். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், சீரியஸாக தான். 4-way ரோட்டில் போகும்போது நான் ரொம்ப ட்ராவல் போகிறேன். இந்த ஒரு வருஷத்தில் நான் இன்னோவா கார் வாங்கி 85,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் பாருங்கள் ஒரு வருஷத்தில். யாராவது இப்படி ஓட்டுவானா? நான் ஓட்டிட்டேன். என்னை அவர் தான் ஓட வைக்கிறாரு. ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வந்தேன்? நீங்கள் எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த செக்அப் பண்ணேன். மறக்கலாம் செய்யலை, நான் மறக்கலாம் மாட்டேன். அல்லேலூயா. ஆமென், பிரைஸ் காட். அப்போ 4-way ரோட்டில் பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது நாய், ஆடு, மாடு எல்லாமே வரும். பார்த்துருக்கீங்களா? எல்லா கால்நடையும் வரும், மனுஷன் கூட வருவான். கால்நடைன்னா அதுவும் சேர்ந்து தானே. நாய் இப்போல்லாம் இப்போ இருக்கிற நாயெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிட்டு சர்ன்னு வருது, பிரேக்கை போட்டு ரிவர்ஸ் கியர்லாம் போட்டு போகுது. நான் பார்க்குறேன், சர்ன்னு வராங்க, டக்குன்னு பிரேக்கை போட்டு ரிவர்ஸ் கியர் போயிடறாங்க. அதுக்கப்புறம் சில நாய் தான் அடிபட்டு வாங்கிறது. சில ஆடு இருக்குது பார்த்தீங்களா, ஆடு அது போகும்போது நம்ம ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா திடீர்னு எங்கே உழுது எங்கே போகுதுன்னே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? இப்படி குதிக்கும் அங்கிட்டு போயிடும். அதனால் நான் ஸ்லோ பண்ணி தான் நிறுத்தி போகணும் 4-way ரோட்டில். ஆனால் இந்த மாடு இருக்குது பார்த்தீங்களா, மாடு அது போகும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம போகும்போது சல்லுன்னு போய் நிறுத்தின உடனே அது போய்கிட்டு இருக்கும், கிடுக்குன்னு ஓடும். நம்ம ஹார்ன் அடித்த உடனே இப்படி ஒரு பார்வை பார்த்து கிடுக்கிடுன்னு ஓட போயிடும். ஆனால் இந்த எருமை மாடு இருக்கு பாருங்க, எருமை மாடு, இந்த எருமை மாடு இருக்குல்லங்க, எருமாடு. இந்த எருமாடு போகும், நம்ம காரை கொண்டுட்டு போய் பாஸ்டர் நிறுத்திட்டு ஓங்கி ஹார்ன் அடிச்சா இப்படி ஒரு திரும்பி பார்த்துட்டு போறோம்ல அப்படிங்க. பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் கால்டு சூடு சொரணை ஒன்றுமே இருக்காது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். மானம், வெக்கம், ரோசம். கிறிஸ்தவனா வந்துட்டு அவங்க மாம்சம் துண்டிக்கப்பட்டு அக்னியில நெருப்பாய் சந்தாய் பலிபீடத்தில் வைந்தால் ஒழிய எழுப்புதலின் அக்னி வராது. ஆமென்.
அக்கினி வரணுமா? பலிபீடத்தில் ராக்காலம் முழுவதும் அக்கினி எரிந்து விடிய காலத்தில் நீங்கள் சாம்பலாய் மாறி கர்த்தர் கரத்துல எடுக்கிற சாம்பலாய் மாறணும்னா இந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட்டே ஆகணும். அல்லேலூயா. சாகணும். அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே, எவன் சொன்னா நமக்கு என்ன? 1 சாமுவேல் 10:28 வாசி பார்த்திருக்கீங்களா? சவுலோ காது கேளாதவனை போல இருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இவனா நம்மளை ரட்சிக்க போகிறவன், இவனா நம்மளை நியாயம் விசாரிக்க போகிறவன், இவனா நமக்கு நியாயாதிபதி, இவனா நமக்கு ராஜா. இல்லப்பா, அவன் பாட்டுக்கு காது கேளாதவனை போல இருந்தான். காது கேட்குற நேரம் கேட்டால் தான் நீங்கள் தரிசனத்தில் எழுப்புதலில் பங்கு பண்ண முடியும். எல்லாத்தையும் கடுது காலில். அப்புறம் இந்த சோழியா நீங்கள் எல்லா கதையும் கேட்டீங்கன்னா உங்களை எழுப்புதலிருந்து ஒதுக்கி வச்சிருவார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? எல்லா கதையும் காதை கொடுத்து கேட்கக்கூடாது. அடுத்த ஊழியக்காரங்களை பற்றி பேசினா காது டக்குன்னு கட் பண்ணிடணும், வெட்டிடணும். உண்மை, உள்ள போக விடக்கூடாது. உண்மை தானேங்க? ஆனால் அதே சவுல் பாருங்க, அம்மோன் புத்திரர்கள் வந்தபோது இஸ்ரவேலில் 3 லட்சம், யூதாவில் 2 லட்சம், எனக்கு பின்பாக வராதவன் எவனோ ஓரினை மாட்டை பிடித்து சந்து சண்டாக துண்டித்து எனக்கு பின்னாடி வராதவன் இப்படி ஆக கடவுள் என்று சொன்னபோது எந்த ஜனங்கள் பார்த்து இவனா 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 என்று சொன்னவர்கள் முழு பேரும் பின்பாக நின்று அம்மோன் புத்திரர்கள் 2 பேர் ஒருவர் போகாதபடி முறியடித்து இஸ்ரவேல ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தினானே. கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்தணுமா? காது விருத்த சேதனத்தை வெட்டிரணும். வெட்டப்பட்ட காதாய், வெட்டப்பட்ட இருதயமாய், வெட்டப்பட்ட வார்த்தையாய், வெட்டப்பட்ட நாவாய் கட் பண்ணிடணும். ஆமென் சொல்லுங்க. பலி, வெட்டப்பட்ட பலி. அந்த பலியை கொண்டு எங்க கொண்டு வைக்கிறாரு? சல்லடை மேல. சல்லடை எதற்கு அடையாளம்? வசனத்துக்கு அடையாளம், வார்த்தைக்கு அடையாளம். இன்னைக்கு ஒரு பெரிய பிரசங்கம் என்ன? ஒன்று ஒரேடியா கிருபையை பற்றியாக தான் பேசுகிறாங்க. ஆவுன்னா கிருபை, ப்ராஸ்பரிட்டி, கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், எக்ஸ்ட்ரீம் கிரேஸ், அமேசிங் கிரேஸ், அந்த கிரேஸ், இந்த கிரேஸ்னா என்னென்ன தெரியாதெல்லாம் கிரேஸை பற்றி பேசுகிறான். யோவான் 1:16 கிருபையும் சத்தியமும் சேர்ந்தவர் தான் எங்கள் அப்பா. கிருபை இருக்கும், இன்னொரு பக்கம் சத்தியம், ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் பிரசங்கம், பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். கிருபை இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். சல்லடை அதுதான். இந்த சல்லடை சங்கீதம் 104 சங்கீதத்தில் வேதம் என்ன சொல்கிறது? யோசேப்பின் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை, சத்தமா சொல்லுங்க, புடமிட்டது. சல்லடை வசனம் தான் என்ன புடமிடும், வார்த்தை தான் என்னை உருவாக்கும். இதை உருவாக்க பயன்படுறது, உதவி செய்கிறது தான் கிருபை. மரியாமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே. லூக்கா 1:30 சொல்ல, கிருபை பெற்றவளே, அம்மா தங்கம், நீ வாலிப புள்ள, ஆனா கிருபை பெற்றவளே. எதுக்கு உனக்கு இப்பயே கிருபை? உனக்கு எதுக்கு இப்பயே ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரு? சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு, அதனால தான் உனக்கு கிருபை. சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீ சத்ருவா மாறிதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, எதுக்குமா உனக்கு கிருபை கற்றவளேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஐயா, நான் வாலிப பிள்ளை, பரிசுத்த ஆவியான என் மீது நிழலிடுவாரு, நான் பிள்ளை கற்பம் தரிப்பேன். யோசேப்பு ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடுவான், ஊர்ல உள்ளவன் வம்பா பேசுவான். இதை தாங்கிறதுக்கு தேவை ஒரு கிருபை. பாருங்க, அதுதான் கிருபை. அதுக்கு தான் கிருபை. பெத்தெடுக்கிறதுக்கு, ராஜாவை பெத்தெடுக்க போற இடம் இல்லாம ஊரா அலையிறம் பாருங்க, அதை தாங்க தேவை கிருபை. விடாமுயற்சியா போராடி போய் பெத்தெடுக்க பாருங்க, அதுக்கு தேவை கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தேவை கிருபை. பெற்றெடுத்தவ ஓடுறா எகிப்துக்கு, ஏன்? அவன் கொல்ல வரானே, அதை தாங்க தேவை கிருபை. 12 வயசுல நம்மால காணோம், இந்த அம்மா விட்டுட்டு போயிருச்சு. ஆமா, திரும்பி வருது, உனக்கு எனக்கு என்னம்மா, நான் தேவ சித்தத்துல செய்யறம்மா அப்படின்னு, அதுக்கு தாங்க தேவை கிருபை. யோவான் 2ஆம் அதிகாரத்துல, ஸ்திரியே உனக்கு எனக்கு என்னம்மா, என் வேலை இன்னும் வரல தங்கம் அப்படிங்குது. அது சொல்றதுல கரெக்டா? காண ஒரு கல்யாணத்தில் திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாக ஆண்டவர் மாற்றும் போது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்லாம் போகிறாங்க. பாதி பேர் ரெக்கமெண்டேஷன்லாம் தான் அலையிறாங்க. டைரெக்டாக ஏசாமிட்ட போயிடணும். ஆமீன் சொல்லுங்க. ராஜாமணி பாஸ்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது. இந்த அம்மா பரிசுத்த வாட்டினா எனக்கு தெரிஞ்சு
மரியாவோட அம்மா தான் கூடின பரிசுத்தவாட்டின்ட்டாரு. எனக்கு ஞாபகம் வருது, இப்போ அதுதான் ஞாபகம் வருது. இந்த அம்மா பரிசுத்தவாட்டினா எனக்கு தெரிஞ்ச மரியாவோட அம்மா தான் பரிசுத்தவாட்டிலும் பரிசுத்தவாட்டின்ட்டாரு. அப்போ இந்த பரிசுத்தவாட்டியை பெற்ற பரிசுத்தவாட்டி எவ்வளோ பெரிய பரிசுத்தவாட்டின்ட்டாரு. அப்போ கிருபை பாருங்க. எனக்கு இன்னும் வேலை வரலை, ஸ்திரீயை உனக்கும் என்ன அம்மாவை பார்த்து சொல்றாரு ஸ்திரீன்னு, அதை தாங்க தேவை கிருபை. ஆண்டவர் ஒரு வீட்டில் படுத்துருக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு, கூட்டமாக இருக்குது. சகோதரர்களும் மரியாதை வந்து நிற்கிறாங்க வீட்டு வாசல்ல. உம்முடைய சகோதரன் உங்கள் அம்மா வந்திருக்காங்க. யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு அம்மா? என் வார்த்தையின்படி செய்கிறவனே, என் தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே அம்மா சகோதரன். போச்சொல்ல அப்படி. எந்த அம்மாவையாவது பெத்த தாயை பிள்ளை சொன்னால் எப்படி இருக்கும்? அதை தாங்க தேவை கிருபை. சரீரத்தில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு காயப்பட்டு சிலுவை சுமந்து பாடுபட்டு அவர் சிலுவையில் தொங்கும் போது இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று எல்லா பாடுகளையும் பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கிருபை எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை வெளிப்படுத்த, சத்தியத்துக்காக சாட்சியாக நிற்க. அதுக்கு தான் கிருபை. நல்லா கைத்தட்டுங்க, நல்லா ஓங்கி கைத்தட்டுங்க. ஆமென். அதுக்கு தான் கிருபை, அதுக்கு தான் கர்த்தர் கிருபை தரார். சல்லடை என்பது நம்மளை உருவாக்குகிறது, வசனம் என்ன புடமிடுகிறது. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துட்டார். அப்பா, நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம்லாம் இவனுக்கு முன்னாடி வணங்கி நிற்குது. 11 அரிக்கட்டும் வணங்கிட்டு நிற்குது. இவன் ஆன்னு பார்க்குறான். வாக்கு சத்தம் வந்துட்டாலே நமக்கு ஆண்டா இருக்கு. நம்ம இங்கிருந்து நாங்கள் ஸ்டேஜ்லேருந்து ஊழியக்காரன், கர்த்தர் உன்னை அதிசயங்களை காணப்படா, கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலை அம்மாடி ரிசீவ் இட் அப்படின்றவாங்க. வாக்கு தத்தமா சொன்னா நல்லா இருக்குது உங்களுக்கு. வாக்கு சத்தனை வடை சுடுற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ். வாக்கு தத்தம் கிடைச்ச உடனே இந்த பாட்டியை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்கல்ல. ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தமும் தரிசனமும் பெருசா இருக்குல்ல, கொடுத்தாருல, உடனேவா நிறைவேற்றினாரு? வாக்கு தத்தம் கொடுத்தார, குழிக்குள்ள தூக்கி போடுறத சொன்னார? சொல்ல மாட்டாரு. ஆமென். உன் சகோதரர்கள் பகைப்பார்னு சொன்னாரா? சொல்ல மாட்டார். தரிசனமும் வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. போத்திபார் வீட்டில் ஒரு கிழவி உன் கையை பிடிச்சி இழுப்பான்னு சொன்னாரா? நான் அவளுக்கு பேரே வச்சிருக்கேன், கிழவி தானே. குமரனை பிடிச்சானா அவ கிழவி கையை பிடிச்சி இழுத்தாளையா? அதை சொன்னாரா? தவறா குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் வெண்கல விலங்கு பூட்டப்பட்டு இரும்பில் அடைக்கப்பட்டது போல இருப்பா என்று சொன்னாரா? பானபாத்திரக்காரன் எங்க தரிசனத்தோட நிப்பான்னு சொன்னாரா? என் தரிசனத்துக்கே விடம் தெரியல, அவன் தரிசனத்தை வேறையா? நான் பாதி பேர் இப்படி தான். நம்ம தரிசனமே ஒன்று லாட்டரி டிக்கெட் அடிக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதில் வேற உங்கள் தரிசனம் வேறையா? பல பேர் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா எழுப்புதுன்னு ஒரு ஆள் இந்த தரிசனம், ஒரு ஆள் அந்த தரிசனம் பெற்றவங்களாம் எத்தனை பேர் கொண்டு வந்து எங்களை அமுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம். ஆனால் அந்த தரிசனத்தையும் சொன்னானே அவன், நான் நினைவு கூறுவேன்னு சொன்னான், மறந்து போனானே. கர்த்தர் சொன்னாரா? ஆனால் என்ன சொல்லுவார் தெரியுமா? வாக்கு தத்துவம் சொல்லுவார், தரிசனம் சொல்லுவார், சொப்பனத்தை காட்டுவார். 2020 இந்தியா இயேசுவுக்கு சொல்லுவார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 2012 இந்தியாவை நாங்கள் வேற நாடா மாத்திருவோன்னு பல பேர் சவால் விட்டு பல பேர் சேலஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் சொன்னாங்க இன்னும் ஒரு 3 வருஷம் கூட தாங்கன்ட்டு. என்ன 3 வருஷம்? நாங்கள் 2020 சோழியை முடிச்சு தையில தூக்கிடுவோம்யா இந்தியாவை. கை தட்டுங்க, கை தட்டுங்க. 2020 become India become a Christian country. We declare in the mighty and glorious name. உழைக்கிறோம். இந்தியாவை தூக்குற வரைக்கும் தூங்குற மாதிரி ஐடியா இல்ல. தூத்துக்குடிய தூக்குற வரைக்கும் தூங்குற மாதிரி ஐடியா இல்ல. சென்னை பட்டணத்திலிருந்து எழுப்புதலின் அக்கினியை இந்தியாவுக்கு இல்ல உலகத்துக்கு அனுப்புற வரைக்கும் சென்னை பட்டணமே நீ தூங்காத,
தூங்காத. உன் பட்டணத்தில் சாமக்காரரை எழுப்பு. Hallelujah. Amen. தண்ணி குடிங்கன்னு மறைஞ்சிட்டு உட்காந்துட்டு அந்த பாட்டியம். இவ்வளவு பேர் பல்ல காட்டுறீங்கள. எங்க ஆத்தா ஒருத்தி தான் என் மேல அக்கறையா இருந்து கொஞ்சம் மாதிரி தண்ணி குடிக்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பியாத்தா. போகும்போது என்னை வந்து பாட்டு போவாங்க. ஆமா. சல்லடை 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 தான் என்ன உருவாக்கும். வசனம் தான். வசனத்தை பேசுறதுனால நான் சத்துருவானாலும் பயம் இல்லை எனக்கு, கவலை இல்லை எனக்கு. ஆமே. வசனத்தை வசனமா பிரசங்கிங்க. அதுக்கு என்ன வேணாலும் சரிதான். ஆமே. பலிபீடத்தில் இருக்கிற சல்லடை நிமித்தம் தான் பலி அங்கே சாம்பலாய் மாற முடியும். ஹல்லேலூயா. சும்மா இஷ்டத்துக்கு வந்தது போனதெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கிருபன்ட்டு சும்மா தேவையில்லாம. சல்லடை மீது பலி வைக்கப்படுது. வச்ச உடனே ஒரு ஆசாரியன் நேரம் வர்றான். வந்துட்டு ஒரு முற்குரடை இருக்கிறான். முற்குரடைன்னா என்ன, ஃபோர்க்கில் நச்சுன்னு ஒரு குத்து குத்துறான். குத்தி அந்த பலியை திருப்பி போடுறான். கீழே இருந்து அக்கினி. அந்த அக்கினியை பற்றி கடைசியில் சொல்கிறேன். முற்குரடை வச்சு பலியை குத்தி அப்படி ஒரு திருப்பி போடுறான். ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கு, சாம்பலா மாறுது. அடுத்த பக்கத்தை அப்படி ஒரு குத்தி. சர்ச்சில் பாஸ்டர் ஒரு மாசமா பலிபீடத்தை வச்சு குத்துறாரு. நீங்க சாம்பலா மாறுறதுக்காக குத்துறாரு. நீங்க சாம்பலா மாறணும் குத்துறாரு. பாஸ்டர் எனக்காகவே பேசுற மாதிரி என்னையே குத்தி குத்தி பேசுறாங்க. உங்களே குத்தி குத்தி பேசுனா நீங்க சாம்பலா மாறுறீங்கன்னு அர்த்தம். நம்ம தாவீது இருக்கார் பார்த்தீங்க, த கிரேட் மேன் கிங் டேவிட். அவன் யுத்தத்துக்கு போகும் காலம் வந்து யுத்தத்துக்கு எருசலேமுக்கு யுத்தத்தில் போகாமல் எருசலேமில் உப்பரிக்கலை உலாத்தி கொண்டு ஸ்நானம் பண்ணுகிற ஸ்ரீயை கண்டு பாவத்தில் விழுந்துட்டு எல்லா சோழியும் முடிச்சுட்டான். அதில் எல்லாம் அமைதியாக நிசப்தமாக இருப்பீல. என்னடா இவன் பேசப்பார் கேளுங்க. இதில் நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி வர்றாரு. நேராக நாத்தான் தீர்க்கதரிசி கையில் முற்குரடோடு தான் வர்றாரு. கையில் குத்துறதுக்கு தான் வர்றாரு. தாவீதே ராஜாவே சொல்லுங்க. ஒரு குடியான் இருந்தான். சரி. ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தான். ரைட்டு. ஒரு எஜமான் இருந்தான். ரைட்டு. அவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துவிட்டான். இந்த குடியான் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன செல்லம் போல பிள்ளைய போல வளர்த்தான் ஒரு ஆட்டுக்குட்டியை. அதை பிடிச்சி சமைச்சு கொடுத்துட்டான். குத்திட்டு இருக்காரு. இவன் யாரது 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 இங்க மேடையிலேருந்து குத்து விழுந்துட்டு இருக்கு. ரொம்ப பேர் நீங்க சர்ச்சில் உட்காந்துட்டு யாருக்குது யாருக்குது இவங்களுக்கா அவங்களுக்கா, பாஸ்டருக்கு போகுது, பாஸ்டர் ஜூனியர் பாஸ்டருக்கு போகுது, ஒர்ஷிப் லீடருக்கு நல்லா இன்னைக்கு குத்து விழுத. நம்ம தாவீது மாதிரி யாரது யாரது ஏய் உனக்கு தாண்டா அந்த வாங்கிக்கோ பார்த்தா சொல்ல முடியும். ஆனா சில நேரம் நேராவே குத்துவோம். அல்லேலூயா. குத்துறாருன்னா கர்த்தர் உங்களை கடிந்து கொள்றாரா, கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறாரா, கர்த்தர் உங்களை சோதிக்கிறாரா, கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரா. எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. எந்த மகனை அவர் சிட்சிக்கிறாரோ தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனை அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சைகளை சகிப்பீர்களானால் தேவன் உங்களை புத்திரராய் நடத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடையாது இருக்குமானால் நீங்கள் பிள்ளைகளாயிராமல் வேசியின் பிள்ளைகளாயிருப்பீர்களே. என்ன குத்துறாரா? நீதிமான் தயவாய் கொட்டட்டும், அவர் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய போல இருக்கும். பலிபீடத்தில் உங்களை குத்துறாங்களா ஊழியக்காரங்க?
ஆசாரியன் உங்களை குத்தி குத்தி புரட்டி போடுறாங்களா? உங்களை சிட்சிக்கிறார்களா வார்த்தையினால? ஆண்டவர் சில சூழ்நிலைகளை நீ சரியாகணும் உங்களை குத்துறாரா? நீ சாம்பலா மாறணும் உங்களை திருப்பி போடுறாரா? கர்த்தர் உங்களை திருப்பி திருப்பி பலிபீடத்தில் போட்டுட்டு இருக்கிறாருன்னா ஒன்னு நினைச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறா. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறா. உங்களை பிரியமா எழுப்புதலுக்கு பயன்படுத்த தேவன் குத்துகிறார். முடிச்சிட்டா? எப்போ பாஸ்டர் முடிக்க? ஒரு காமன் நேரத்தில் முடிச்சிட்டா பாஸ்டர்? அக்கினி வரைக்கும் போட்டுமா? போட்டுமா பாஸ்டர்? அவ பாஸ்டர் பலிபீடத்தில் உட்காந்த மாதிரி இருக்கு. இவன் முடிப்பானா முடிக்க மாட்டானா? என்னை விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனால் முடிச்சிருவேன் கரெக்டா. ஆமேன்னு சொல்லுங்க. பேசவா? அப்போ எல்லாரும் கையை நீட்டி பேசுங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருப்பேன். நல்ல ஆமேன். அப்போ உங்களை கர்த்தர் சிட்சிக்கிறாரா? ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாம். அப்பா உமக்கே உயிருள்ள என்னை புடமிட்டா பொன்னாக துளங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிப்பார், கடிந்து கொள்ளுவார், தண்டிப்பார், குத்துவார். இப்பெல்லாம் ஊழியக்காரன் குத்துனா வாங்க உங்கள் சர்ச்சு தான், எங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு சர்ச்சு, போங்க போங்க நல்லாவே போங்க. சாம்பலா மட்டும் ஆகவே முடியாது. நீங்கள் சாம்பலா மாறுறதுக்கு தானங்க இங்கே குத்துறார்கள். ஆமென். ஒரு குத்து மட்டும், ஒரு முற்கொரடை வச்சு மாம்சத்தை குத்தி திருப்பி போடாமல் வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொன்னால் நீங்கள் சாம்பலாக மாற முடியுமா? எழுப்புதல் பாஸ் சான்ஸே. ஆசீர்வாதத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஏசாமி இருக்கிறதுலே இந்த லோக்கல் வேர்டில் நான் ஒன்று சொல்லணும்னா சப்பா மேட்ரு என்ன தெரியுமா? ஏசாமி நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான். சீரியஸா? ஏன்னா நான் வெறும் 500 தாங்க சம்பளம். ஆண்டவர் அறியாத இந்து குடும்பத்திலேருந்து 500 வாங்கிட்டு ஏசாமிட்டு அழுதேன். இன்னும் ஆண்டவரே உமக்காக வாழ்கிறேன் ஓடுறேன், 500 சம்பளத்துக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வேலை இல்லாமல் 500 நான் அழுதேன். நான் என்னை நம்பி இருக்கிறேன், நான் உன்னை செழிக்க பண்ணேன். ஆனால் 8 ஆண்டு என் ஆண்டவர் குத்தி குத்தி புடமிட்டு சோதித்து இன்னைக்கு 2 ஃபேக்ட்ரி கொடுத்துருக்காரு ஏசப்பா தூத்துக்குடியில். ஆசீர்வதிக்கிறது மாதிரி ஏசாமிக்கு ஈஸி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை பெறதுக்குரிய வேலை இருக்கு பாருங்க, அதுதான் விஷயம். ஆசீர்வாதம் அதெல்லாம் யாருக்கு வேணும்? அதெல்லாம் ஏசாமி சூப்பராக தந்துட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். கர்த்தர் நம்மளை குத்தும் போது, புட்டமிட்டும் போது சரி பண்ணுறார். என்ன ஒவ்வொரு பக்கமாக சரி பண்ணுகிறார். சாம்பலாக மாற, சாம்பலாக மாற்றிட்டா ராஜா கையில் போயிடுவேனே நான். அல்லேலூயா. சரி, குத்தி குத்தி திருப்பி போடுறதுக்கு கீழே என்ன வேணும்? அக்கினி. அக்கினி. ஆசாரியன் கட்டைகளை அடுக்கி அக்கினியை போடுறான். ஆனால் அந்த அக்கினி பரிசுத்த அக்கினியாக இருக்கணும். லேவியராகவும் 10ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனம் இப்படி சொல்கிறது. ஆரோனின் பிள்ளைகளாகிய நாவாவும் அபியும் 2 பேரும்
தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய அக்கினியை பலிபீடத்தில் கொண்டு வந்து போட்டதுனால 2 பேரும் ஊழியக்காரங்க. கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, 2 பேர் ஊழியக்காரன், 2 பேர் ஆசாரியன். இவன் 2 பேரும் தான் பலிபீடத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தான். இன்றைக்கி சபைக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள, பலிபீடத்துக்குள்ள தேவையில்லாத அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வர்றதே ஊழியக்காரன் தான். அந்நிய அக்கினி வந்தது, கர்த்தர் அவனை அடித்தார், 2 பேரும் செத்து போயிட்டான். ஆமே, பலிபீடத்துக்குள்ள வர வேண்டியது அந்நிய அக்கினி இல்லை, பரிசுத்த அக்கினி. அந்நிய அக்கினி வரக்கூடாது. அந்நிய ஆராதனை உள்ள வர முடியாது. சபைக்குள்ள, பலிபீடத்துக்குள்ள அந்நிய ஆராதனை, அந்நிய பிரசங்கம், அந்நிய காணிக்கை, அந்நிய பிரசங்கம், உபதேசம் உள்ள வர முடியாது. வந்துச்சுன்னா பலிபீடத்தில் அக்கினி பரிசுத்தமா இருக்காது, அது சாம்பலா மாறாது. கர்த்தர் அடிப்பார். அந்நிய அக்கினி, அந்நிய ஆடை, அந்நிய ஸ்டைலு எல்லாம் உள்ள வருது இப்ப சர்ச்சுக்குள்ள. ஆமென். வர விடக்கூடாது. ஆமென் சொல்ல. அதுக்கு தான் எழுப்புதல் இந்த ஜெபம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சபைக்குள்ள இனி விட முடியாது. நல்லா சொல்லுங்க, இனி பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. அந்நிய ஆடை, அந்நிய ஸ்டைலு, அந்நிய அக்கினி, அந்நிய டீச்சிங், அந்நிய உபதேசம், தேவையில்லாத ப்ராஸ்பரிட்டி பேச்சு எல்லாம் அந்நிய காரியமாக தான் இருக்கு. ட்ரெஸ்ஸு கூட அந்நிய ட்ரெஸ்ஸு, கட்டிங் கூட அந்நிய கட்டிங் தான். ஆமாம், ஒரு போட்டோ பார்த்தேன் ஜோசப் பிரதர். எங்கள் அப்பாவுக்கு இதில் பால் ஹெட்டு, இங்கே முடி இருந்துச்சு. இப்போ இங்கே பால் ஹெட்டு, இங்கே முடி இருக்குது. அந்நிய அக்கினி. உன் கட்டிங்கெல்லாம் தூக்கி தூர போயிரு, பலிபீடத்துக்கு வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆம்பளை சொல்ல மட்டும் நீங்கள் நல்லா பல காட்டுவீங்கள. எவன் தான் இந்த லெக்கின்ஸை கண்டுபிடிச்சானே தெரியல, தீய வச்சு எரிக்கணும். அதெல்லாம் அந்த லெக்கின்ஸை போட்டு இதில் வேற நீங்கள் இவ்வளோ வர கட்டிங் வேற உங்களுக்கு எவ்வளோ. என் சபைக்குள்ள ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், ஒரு ஆள் உள்ள லெக்கின்ஸ் போட்டு வரக்கூடாது. சர்ச்சுக்குள்ள ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் உள்ள லெக்கின்ஸ் போட்டு சபைக்குள்ள வராத, வெளியே போயிரு. நீ அப்படி ஒன்றும் ஆராதிக்க வேண்டாம். அது ஒரு லெகங்கா மாதிரி போட்டால் உள்ளே போட்டுக்கலாம். வேலவன் ஸ்டோர்னு தூத்துக்குள்ள ஒரு ஸ்டோர் இருக்கு. யானை என் வீட்டுக்காரி மாத ஜாமான் வாங்க அங்கே தான் நான் தான் போவேன். ஆமாங்க, நான் அவளை தனியாக விடுறதே கிடையாது. வீட்டு ஜாமான் வாங்குறதுக்கு வீட்டு ஆள்கள் கண்டிப்பாக போகணும். உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஏதாவது கை தட்டுறீங்களா? அப்போ நம்ம வீட்டு சர்ச்சி விசுவாசி ஒன்று 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கிறேன். சாலமருது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் லெக்கின்ஸ் போட்டு வருது. அப்படியே நீ சர்ச்சுக்குள்ளே போடாத விட வெளியே தானே முதல்ல போடக்கூடாது. நீ வெளியே சாட்சியாக இருந்தானே முதல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் சொல்ற அந்நிய காரியம் உள்ள நுழையக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உள்ள நுழையக்கூடாது. ஆமென். அக்கினி கடைசியா சொல்லி டக்கு டக்கு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அந்நிய அக்கினி. இதுல வேலை பாருங்க, அந்த சாம்பல் அப்படியே பலிபீடத்தில் விழுதா, ஆசாரியன் கையில் எடுத்து பலிபீடத்தில் இருந்து அந்த பலியை, அந்த சாம்பலை எடுத்து கையில் எடுக்கிறான் பாருங்க. யார் சாம்பலாய் மாறுகிறீர்களோ அவங்க தான் அப்பா கையில் எடுப்பார். உங்களை கர்த்தர் கையில் எடுத்து பாவிக்கணுமா? சும்மா பச்சையாக இருந்தாலும் எடுக்க மாட்டாருங்க. சாம்பலம் மாறணும். ஒன் டே ப்ராசஸிங் கிடையாது. இது தினந்தோறும் செய்யப்பட வேண்டிய காரியம். தினந்தோறும் பலிபீடத்துக்கு வாங்க, தீவிரமாக வாங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கையில் எடுத்து பயன்பட வேணுமானால் நீங்கள் சாம்பலாக மாறணும். கர்த்தர் பயன்பட விரும்புகிறார். கடைசியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். பலிபீடத்தின் பக்கத்தில் அந்த சாம்பலை கொட்டிட்டு ஆசாரியன் போயிட்டார். ஒரு ஆசாரியன் வந்தார். பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிக்காக, என்னை கரத்தில் எடுத்து பாவிக்கிறதற்காக ஒரு முறை வந்தார். அவர் கையில் எடுத்து, இன்னைக்கு பலிபீடமாகி இந்த திருச்சபையில்
எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிற அந்த பலிபீடமாக இருக்கிற அந்த இடத்துலலாம் அவர் நம்மளை பயன்படுத்த போட்டுட்டு போயிட்டாரு. இந்த ஆசாரியன் போட்ட இடத்துல நம்ம ஒழுங்காக சாம்பலாக உபயோகப்பட்டு கொண்டிருப்போமானால், இந்த ஆசாரியம் போயிட்டு அப்படி வரலை, வேறே வஸ்திரம் தரித்து ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். வேற வஸ்திரம் தரித்து வந்து பலிபீடத்தை அல்ல, பலிபீடத்தில் உள்ள சல்லடை அல்ல, முற்குரடை அல்ல, பலியை அல்ல, சாம்பலை கட்டையை கூட எடுக்க வரல, அக்னியை கூட எடுக்க வரல. யார் சாம்பலாக மாறி இருக்கீங்களோ வந்து எடுத்துட்டு போய் பரிசுத்த பட்டணமாகிய அந்த பரலோக பட்டணத்தில் என்னை சேர்க்கறதுக்கு வருவார். அந்த ஒண்ணுக்காக தான் நான் சாம்பலாக மாற விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப். என்னை மாற்ற நான் விரும்புகிறேன். தினந்தோறும் சாம்பலாக மாற விரும்புகிறேன். அப்போ தான் நான் ராஜா கைக்கு போக முடியும். அவர் என்னை கொண்டுட்டு போவார். அவன் சாமன் அண்ணன் சொன்ன மாதிரி சாமன் எப்பவும் பரலோகம்தான் இல்லை, எப்போ பார்த்தாலும் பரலோகம். அது எவ்வளோ இன்பமான அனுபவம்ல. ஈ கொடுத்தாங்க. நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன், நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம், மீட்பருடன் போனால் மெத்த மெதுவா, கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடே, நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இந்த சென்னைக்கு முந்தி வரும்போதெல்லாம் விருவம்பாக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்காங்க, அடிக்கடி தங்கியிருக்கிறேன். அங்கே ஒரு 82 வயசு பாட்டி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு 84 வயசு ஆயிட்டு. 82 வயசு. அப்போது என்னை பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளோ கொள்ள பிரியமாக இருக்கும். ஓடி வந்து சக்குன்னு கட்டி பிடிச்சிருவாங்க. கட்டி பிடிச்சி நச்சுன்னு இதில் ஒரு முத்தம் கொடுப்பாங்க. 82 வயசு, மாற்றி ஏற்றி போட்டுறாதீங்க 28. பயமாகவே இருக்கு. ஏதாவது ஒன்று சொன்னாலும் டக்குன்னு ஃபேஸ்புக்கு போயிடுது, அது வேற ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுறாய். ஒன்றுமே செய்ய முடியல. கேட்டியாலா? 82. இது வேற லைவ் வேற போது பாருங்க. அவங்க நச்சுன்னு கட்டி பிடிச்சி நச்சுன்னு இதில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு மெல்லமாக காது பக்கத்தில் வந்துட்டு, இந்த வருஷமாவது நான் பரலோகம் போயிடுவேனா அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ நான் தான் அனுப்பி வைக்கிற மாதிரியே என்கிட்ட கேட்குறது. எனக்கு கப்புன்னு இருக்கும். சில நேரம் நாங்கள் அனுப்பி வைப்போம், அது வேற ஸ்டைலு. அதுக்கெல்லாம் நாங்கள் ஃபோன் நம்பர் தரமாட்டோம். அல்லேலூயா. அவன் அவங்களுக்கு அவ்வளோ ஆசை பரலோகம் போகணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, சக்குன்னு இருக்காங்க அவங்க. ஆமாம், ஏசாமி நம்மளை சாம்பலை மாற்றிட்டாருன்னா கையில் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்று இரவு கர்த்தர் நம்மளை சாம்பலாய் மாற பண்ணுவாராக. பலிபீடத்தில் இருக்கிற பலியை தவிர மீதி இருக்கிற எல்லா அசடுகளும் பலிபீடத்திற்கு பின்பாக, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பின்பாக கொண்டு போய் போடப்பட வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலம் பின்பாக. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? குப்பமேடு. வேஸ்ட் எல்லாம் அங்கே தான் போகணும். ஆமாம்,
சில ஆள் ரொம்ப ஓவர பாஞ்சி பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலையும் தாண்டி டக்குன்னு குப்பமேட்டில் போய் பொத்துன்னு விழுந்துட வேண்டியது. ஓவர்லாம் ஆகப்படாது. நீங்களாவே இருங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமாம், கொஞ்சம் ஒரு மணி நேரம் கூட ஜோமெண்ட்டால அப்படி உட்காரதே பரிசுத்தம், எந்திக்கிறது ஏன் உங்கள் ஆக்ஷன் அது 2 வாரத்துக்கு கூட தாக்கு பிடிக்காது. நீங்கள் நான் பாஸ்டர் நான் நானானதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறேன். கேளுங்க, எனக்கு இந்த ஸ்டைலை மாற்றவும் தெரியாது. நானாகவே இருக்க விரும்புகிறேன். மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் போக விரும்புகிறேன், பின்னாடிலாம் போக விரும்பலை. குப்பமேடு. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அதே ஈப்பிடி தங்கம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பு. நான் ஏசாமிட்ட ஒன்று தான் எப்பயும் நான் செபிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஆமீன் போடும்போது என்னை பரலவத்தை கொட்டிக்கோங்க, எழுப்புதலை தயாராக்கிக்கோங்க. எனக்கு மரணம்னு ஒன்று இழைப்பாதல் கையில் நீங்கள் எடுக்கணும்னு விரும்பினா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரே என் விருப்பம் மட்டும் ஒன்று தான். இவ்வளோ சம்பாதிக்கணும் ஆசையே இல்லை, அங்கங்கெல்லாம் போய் பிரசங்கம் எனக்கு ஆசையே இல்லை. அந்த நாட்டுக்கு போனேன், எனக்கு எதுவுமே ஆசை இல்லை. எந்த நாட்டுக்கு, எல்லா நாட்டுக்காரனும் இங்கெல்லாம் வரப்போகிறான் எழுப்புதலுக்கு. அவ்வளோ வெள்ளைக்காரன் இங்கே தான் நிற்க போகிறான். அவ்வளோ வெள்ளைக்காரன் நம்ம ஐயாட்ட தான் தலையை கொடுத்து ஜெபிக்க வருவான். அவ்வளவு இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் கர்த்தர் எழுப்புதல் நாட்களில் பயன்படுத்துவா. அவங்கள மட்டுமா? எழுப்புதல் நாட்களில் இன்னொன்று இருக்கு. ஆமாம், உங்களை தான் அதிகமாக பயன்படுத்துவா. ஆமாம், போட்டா ஒரு ஆளையும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், எல்லாம் உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஏமே எனக்கு ஒரே ஆசை. சாமனை காரில் தூத்துக்குடிலேருந்து கோயம்புத்தூருக்கு காரில் போனாங்க. என் காரில் தான் போனாங்க. 18ஆம் தேதி சாத்தவங்கள மீட்டிங் முடிச்சுட்டு அவர் பாதம் வீழ்ந்து பணிவேன்ற அந்த பாட்டை, இந்த பாட்டை நான் பாடின பாட்டு, அது சீடியை கேட்டுட்டே அவங்க கேட்டுட்டே இப்படி சாஞ்சிட்டே எப்படி படித்தாங்க தெரியுமா? அவர் மார்பில் வீழ்ந்து மகிழ்வே ஆனந்த அப்படின்னு படித்தார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அன்னைக்கே ப்ரிப்பேர் ஆகிட்டார். அன்னைக்கே அண்ணன் ப்ரிப்பேர் ஆகிட்டார். அன்னைக்கு இப்படியே தான் பாடிட்டு போனார் கோயம்புத்தூர் வரைக்கும். அவர் மார்பில் வீழ்ந்து மகிழ்வேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன், இந்த தேகம் அழியும் கூடாரம். ஒரே ஒரு நிமிஷம் படிச்சிடலாமா? கண்களை மூடி. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியா பிழைப்பா. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியா பிழைப்பா. என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். கை உயர்த்தி அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் செயல்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் செயல்துடன் முடியும், நாடு. கை உயர்த்தி வீணை நாதம் தொனித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும்.
கூப்பிடுவார் எனக்கான. என்ன சாம்பலா மாத்திருங்கன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்களை உங்க கரத்துல எடுக்கிற சாம்பலா, உங்க கரத்துல அடங்கி இருக்கிற சாம்பலா, பரிசுத்தர பட்டணமாகிய படைக்கல பட்டணத்துக்கு கொண்டு போற சாம்பலா என்ன மாத்திருங்கப்பா. என் சரீரம், என் மாம்சம் வசனத்தினால, கிருபையினால, சத்தியத்தினால மூடப்படட்டுயா. இன்னும் எங்களுக்கு ஜெபிக்க பலன் தாங்கய்யா. பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்லுகிற வரைக்கும் இந்த பலிபீடத்தில் அக்கினி எரிய போகிறது. கை தட்டி ஆர்ப்பரித்து அப்பாவை ராகா தானா சாந்தனாகடா உடகன் துனாகடா ரவுடதனா மம்ல ஹண்டு ரகடதி அந்த கர்த்தர் கரத்துல எடுக்கிற ஓ சாம்பல் எத்தனை பேர்? அப்பா கரத்துல இருக்கிற சாம்பல் இங்க எத்தனை பேர்? கை தட்டி ஆர்ப்பரித்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.